லாஸ்ட் செஷன்ல நம்ம மகாஜனபதாஸ் பத்தி பார்த்திருந்தோம். அந்த மகாஜனபதாஸ்ல எந்த கிங்டம் பத்தி நம்ம முக்கியமா பார்த்திருந்தோம்னு பாத்தீங்கன்னா மகதா அப்படின்ற ஒரு கிங்டம் பத்தி பார்த்திருந்தோம். அதுல நிறைய டைனாசிட்டிஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹரியங்கா, லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நந்தா டைனாசிட்டி. இந்த நந்தா டைனாசிட்டி முடிவுக்கு வர காலகட்டத்தில் மகதன் கிங்டமும் முடிவுக்கு வந்துடும். அது முடிவுக்கு வர காலகட்டம் என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 322 BCE டு 321 BCE. இந்த காலகட்டத்தில் இந்த நந்தா டைனாசிட்டி வந்து முடிவுக்கு வருது. அது மூலியமா மகதன் கிங்டம் வந்து முடிவுக்கு வருது. இது வந்துட்டு ஒரு பார்ட்ல நீங்க தள்ளி வச்சிருங்க. ஆனா அந்த மகதன் கிங்டம் வந்து பத்தி பேசும்போது நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த மகதன் கிங்டம் எந்த நதிக்கரையில இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கேஞ்சஸ் நதிக்கரையில தான் மேக்சிமம் எல்லா மகாஜனபதாஸும் வந்து இருந்துச்சு. ஆனா 2 மகாஜனபதாஸ் இந்தியாவுக்கு வெளியே இருந்துச்சுன்னு சொன்னேன். அதாவது இன்னைக்கு நம்ம இந்தியான்னு சொல்றோம். அதே இது அந்த காலகட்டத்தில் நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா அது வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் பாகிஸ்தான்ல இருந்திருக்கும். ஒன்று வந்து கம்போஜா, இன்னொன்று வந்து காந்தாரா. இந்த காந்தாராவோட கேபிட்டல் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிலான்னு சொல்லுவாங்க, இல்லை தக்சசீலான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்னொரு கேபிட்டல் இருந்துச்சு காந்தாராவுக்கே, புஷ்கலவதி. நம்ம மகாஜனபதா பார்க்கும்போது அவந்திக்கு 2 கேபிட்டல் இருந்துச்சுன்னு பார்த்துருப்போம். ஒன்று வந்து நார்த்தன் கேபிட்டல் என்னவா இருந்துச்சுன்னா உஜ்ஜயினி. அதே வந்து செதன் கேபிட்டல் வந்து மகிஷாமித்தி. சரிங்களா? இதே மாதிரி காந்தாராக்கும் வந்து 2 கேபிட்டல் இருந்திருக்கு. இந்த கம்போஜாவும் காந்தாராவும் மகதன் கிங்டம் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து ரொம்ப தள்ளி இருந்துச்சு. அதனால ஃபாரின் இன்வேடர்ஸ் வந்து இதை பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு. இன்னைக்கு செஷன்ல நம்ம இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா நான் அதுலேயே ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தேன், ஃபாரின் ரூலர்ஸ் வந்தாங்க அப்படின்னு. அதுல யாருன்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கூட வந்திருப்பாரு. அலெக்சாண்டர் யார் காலகட்டத்தில் வந்திருப்பாரு பார்த்தீங்கன்னா நந்தா டைனாசிட்டின்னு நான் சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த நந்தா டைனாசிட்டியில கடைசியா தனநந்தா அப்படின்னு இருப்பார் பார்த்தீங்களா, அவர் காலகட்டத்தில் வந்திருப்பார். தனநந்தா காலகட்டம் எப்போ ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா 326 BCE ஆரம்பிக்கும். அந்த காலகட்டத்தில் அலெக்சாண்டர் வந்து இந்த இடங்களை வந்து இன்வைட் பண்ணியிருப்பாரு. இந்த இடங்கள் நான் சொல்லும்போது கம்போஜா அண்ட் காந்தாரா. இது வந்து இந்தியால இருந்து எப்படி இருக்கு, நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல இருக்கு. இந்தியன் மேப்பை நீங்க எடுத்துட்டீங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் சைடை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த காந்தாரா அண்ட் கம்போஜா இருக்கும். இப்போ நம்ம இந்த காந்தாரா அண்ட் கம்போஜால எந்தெந்த ஃபாரின் இன்வைடர்ஸ் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஈரானியன்ஸ் தான் வந்தாங்க. சரிங்களா? ஈரானியன்ஸ். இந்த ஈரானியன் கிங், அதாவது நாடு, அதுல வந்து டைனாசிட்டி இருக்கும்ல, அதுல எந்த டைனாசிட்டி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆக்கிமேனியன் டைனாசிட்டி. இது வந்து ஃபர்ஸ்ட் யாரு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாரியஸ் அப்படின்ற ஒரு கிங் வராரு. டாரியஸ் எந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா 516 BCE. சரிங்களா? 516ன்னு சில ரெஃபரன்சஸ்ல கொடுத்தாங்க. இன்னொரு இதுல 518 BCE அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடங்களை வந்து கைப்பற்றாரு. இவருக்கு அடுத்து யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சஸ். சரிங்களா? இந்த ஜெர்சஸ் பீரியட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியன்ஸை, அதாவது அந்த காலகட்டத்துல அங்க வாழ்ந்த மக்களை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், அந்த பாரத நாட்டுல வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம், இந்தியன்ஸ். இந்த இந்தியன்ஸை வந்து ஜெர்சஸ் வந்து அவர் படையில எடுத்து ஆப்போசிட்ல இருக்க கிரீக்ஸோட சண்டை போட வச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ஈரான்ஸ்க்கும் கிரீக்ஸ்க்கும் வந்து சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கு. அது முக்கியமா எந்த காலகட்டம்னு பாத்தீங்கன்னா 4th BCEல வந்துட்டு சண்டை நடந்திருக்கு. இதுல ஜெர்சஸ்ன்றவர் என்ன பண்ணிருக்காரு, அவங்களோட ஈரானியன் படையில இந்தியன்ஸையும் சேர்த்து இண்டோ ஈரானியன் ஆர்மியை வந்து உருவாக்கியிருக்காரு. சரிங்களா? இண்டோ ஈரானியன் ஆர்மியை வந்து உருவாக்கி யாரோட சண்டை போட வச்சிருக்காரு, கிரேக்கர்களோட சண்டை போட வச்சிருக்காரு. இவங்களோட கான்டாக்ட்ல வந்தது மூலியமா நம்மளோட கல்ச்சருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது ஈரானியன்ஸோட இந்தியன்ஸ் கான்டாக்ட் வந்தது மூலியமா நம்மளோட கல்ச்சருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கிரிப்ட் இந்த சென்ஸ், நம்மளுக்கு வந்து சில ஸ்கிரிப்ட் இருக்கும்ல, தமிழ்ல வந்துட்டு எழுத்துக்கள், வட்ட எழுத்துக்கள் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஈரானியன்ஸ்க்குன்னு சில ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா கரோஹஸ்தி. சரிங்களா? கரோஹஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரோஹஸ்தி ஸ்கிரிப்ட் வந்துட்டு யாரு யூஸ் பண்ண ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அங்க வாழ்ந்த இந்தியன் மக்கள் வந்து ஈரானியன் கான்டாக்ட் வந்ததுக்கு அப்புறம் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை மேஜரா யாரோட கல்ச்சர்ஸ்ல நம்ம பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா அசோகா, மௌரியன் டைனாசிட்டி படிக்கும் போது நம்ம பார்ப்போம். அசோகா வந்து அவர் வந்து பில்லர்ஸ் எரெக்ட் பண்றதுல ரொம்ப ஃபேமஸ். அந்த காலகட்டத்தில் அவர் பில்லர்ஸ் எரெக்ட் பண்ணும் போதும் சரி,
நிறைய அந்த அவரோட லாஸை வந்து சில ஸ்டோன்ஸில் எழுதி வைக்கும்போது சரி, நார்த் வெஸ்டர்ன் ரீஜனில் அவர் பண்ணும்போது கரோசி ஸ்கிரிப்டை தான் வந்து யூஸ் பண்ணி எழுதியிருக்காரு. சரிங்களா, இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து இவங்ககிட்ட வந்து நம்ம என்ன சொல்றது, அவங்களோட போர் முறைகள் அதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். இதுக்கடுத்து யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரீக்ஸ் வராங்க. கிரீக், நான் சொன்ன மாதிரி கிரீக்குக்கும் ஈரானியன்ஸுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. சரிங்களா, எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4th BCEல 4th BCEல ஸ்டார்ட் ஆகுது. இவங்களில் இந்த கிரீக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எதை பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காபூலை பிடிக்கிறாங்க. அந்த என்ன சொல்கிறாங்க, அந்த பகுதியில் இருந்த ஒரு சிட்டி பேர் வந்து காபூல், அதை பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் கிரீக்ஸை வந்து அடிச்சு துவச்சிடுறாங்க, சிம்பிளாக சொல்ல போனோம்னா. ஏன்னா அவங்கள வழிநடத்தி கொண்டு வந்தது வந்து த கிரேட் அலெக்சாண்டர். சரிங்களா, அலெக்சாண்டருக்கு வந்துட்டு என்ன ஒரு இந்தியா மேலே படையெடுக்கணும்னு எதனால் ஒரு எண்ணம் வருதுன்னா, இந்த ஈரானியன்ஸோட கிரீக் சண்டை போடும்போது என்ன நடக்குதுன்னா, அவங்கள்ட்ட இருந்த வெப்பன்ஸு அப்புறம் அவங்கள்ட்ட இருந்த வெல்த்தை பார்த்து இவங்க வந்து ரொம்ப இந்தியாவில் அப்படி என்னதாண்டா இருக்கு, அதை போய் நம்ம கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அலெக்சாண்டர் வராரு. ஆனால் கைப்பற்றனான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கு ரீசன்ன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். அலெக்சாண்டர் வராரு. ஃபர்ஸ்ட் இவர் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிலா எதோட எந்த மகாஜனபதாவோட கேபிட்டல் நான் சொல்லியிருந்தேன், காந்தாரோட கேபிட்டல். டாக்ஸிலாவில் ஒரு கிங் இருக்காரு. அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அம்பி இல்லைன்னா அபிசாரான்னு சொல்லுவாங்க. அம்பி இல்லை அபிசாரா. சரிங்களா, இந்த கிங்கை இவர் அலெக்சாண்டர் வந்தோடனே இவர் போய் சரண்டர் ஆகிட்டார். படுத்தே விட்டான் பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் சரண்டர் ஆகிட்டாரு. ஆனால் இன்னொரு கிங் இருக்காரு. அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜீலம் அண்டு செனாவ். ஜீலம் செனாப்ன்றது எதோட ட்ரிபியூட்டரி, இண்டஸ் ரிவரோட ட்ரிபியூட்டரி. இந்த 2 ட்ரிபியூட்டரிக்கும் நடுவில் ஒரு கிங்டம் இருக்கு. அதில் வந்து ஒருத்தர் இருக்காரு. சரிங்களா, போரஸ்ன்னு சொல்லிட்டு. அவர் வந்து அலெக்சாண்டரோட எதிர்த்து சண்டை போட்டு தோத்துறாரு. அப்படி இருந்தும் இவரோட பிரேவரியை கருத்தில் கொண்டு அலெக்சாண்டர் வந்து நீயே இந்த இடத்த பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சரிங்களா, அதுக்கடுத்து வந்து அலெக்சாண்டர் ரிவர் பிஎஸ், அதாவது அதுவும் வந்து இண்டஸ்டோட ட்ரிபியூட்டரி தான். அங்கே பக்கத்தில் வரும்போது கடந்த 10 வருடங்களுக்கு மேலே வந்துட்டு அலெக்சாண்டரோட படை வந்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும் நிற்காம. அவங்க திரும்பி அவங்களோட ஒய்ஃபையோ அவங்களோட மக்களையோ பார்க்க போயிருக்கவே மாட்டாங்க. அதனால ரிவர் பிஎஸ் கிட்ட வரும்போது அவங்கெல்லாம் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க. இதுக்கு மேலே நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு. சரிங்களா, இன்னொரு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, அலெக்சாண்டர் வந்து ஏன் அதுக்கு மேலே முன்னேறல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் மகதன் கிங்டம்ல இருந்த ஒரு டைனாசிட்டி நந்தா டைனாசிட்டி. அந்த டைனாசிட்டியில் என்ன சொல்கிறது, ஆயிரக்கணக்கான யானைகள் இருந்துச்சு. அதை பார்த்து இவர் கொஞ்சம் திகச்சு போயிட்டாரு. அதனால அவர் உள்ளே வரலன்னு சொல்லியிருந்தாங்க. இவரோட நந்தா டைனாசிட்டியில் யார் அப்படி இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனநந்தான்னு சில ரெஃபரன்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கும்போது யாரை சொல்லுவாங்கன்னா மகாபத்மானந்தா, அவர் தான் சொல்லுவாங்க. சரிங்களா, அலெக்சாண்டர் வந்துட்டு பிஎஸ் பக்கத்தில் வராரு. ஆனால் அவர் முன்னேற முடியல, அப்படியே அவர் திரும்பி போயிட்டார். இந்தியாவில் மொத்தம் அதாவது இந்தியன் ரீஜனில் மொத்தம் அலெக்சாண்டர் எத்தனை மாதங்கள் இருந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 19 months, அதாவது 19 மாதங்கள் இருந்திருப்பார். எந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 326 to 325 BC. இந்த காலகட்டத்தில் தான் வந்து அலெக்சாண்டர் வந்து இந்தியாவில் இருந்திருப்பார். சரிங்களா, அலெக்சாண்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதாவது கடலை வந்து எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் நதிக்கரையில் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த நதியும் கடலும் சேரும்ல, அந்த இடத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா நியர் டஸ்ட்னு இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு. அந்த ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி கப்பலில் நீ இந்த கடல் எப்படிலாம் இருக்குது, எங்கே வரையும் போகுது, எந்த மாதிரி லேண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பாருன்னு சொல்லி அவர் ஷிப் ஏற்றி அனுப்பிச்சி விட்றாரு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே பின்னாடி என்ன சொல்கிறது, அவர் கிரேக்கர்களுக்கே போயிட்டாரு. ஏன்னா அவங்க சோல்ஜர்ஸ் ஃபுல்லாக வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது சோர்வடைஞ்சிட்டாங்க. இவங்களோட கான்டாக்டில் வந்தனால நம்மளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த கிரேக்கன் ஸ்கிரிப்டையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அது போக இண்டோ பாக்டீரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேக்கர்களை வந்து பாக்டீரியன்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஸ்கல்ப்டிங் முறை, அதாவது வந்து சிற்பம் செதுக்கும் முறையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா, இதில் உருவானது தான் காந்தாரா ஆர்ட். சரிங்களா, காந்தாரான்றது ஒரு மகாஜனபதாவாக இருந்துச்சு. இதை வந்து கைப்பற்றனால யார் ஃபர்ஸ்ட் ஈரானியன்ஸ், அடுத்து கிரேக்கர்கள் கைப்பற்றனால அந்த இடத்துல உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் வந்து காந்தாரா ஆர்ட். இதை வந்து நம்ம வந்து புத்திஸ்ட் சிலைகளில் வந்துட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா, புத்திஸ்ட் சிலைகளில் இந்த ஃபீச்சர்ஸ் காந்தாரா ஆர்ட்டோட ஃபீச்சர்ஸை வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா, இதுதான் வந்து இண்டோ கிரீக் அண்ட் இண்டோ ஈரானியன் அப்படின்றவங்க நம்ம இந்தியாவோட கான்டாக்ட் வந்தனால என்னெல்லாம் நம்மளுக்கு நன்மை நடந்துச்சு அப்படின்றது சில ஃபீச்சர்ஸ்.
லாஸ்ட் செஷன்ல நாம என்ன பார்த்திருந்தோம், மகாஜனபதாஸ் பத்தி பார்த்திருந்தோம். அதுக்கு முன்னாடி செஷன்ல புத்திசம் அண்ட் ஜெயினிசம் பத்தி பார்த்திருந்தோம். இந்த புத்திசமும் சரி ஜெயினிசமும் சரி வேற ரிலீஜியஸ் செக்டும் சரி மகாஜனபதாஸ் ஆரம்பிச்ச போது எதனால உருவாச்சு அப்படின்ற ரீசனையும் நம்ம சேர்த்து பார்த்திருந்தோம். ஆனா இதுல நம்ம பார்க்க ஒரு விஷயம் விட்டுட்டோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ வந்து மகாஜனபதாஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, எக்கனாமி எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். பொதுவா இந்த குரூப் எக்ஸாம்ஸ் படிக்கிற யாருமே வந்து இந்த கண்டென்ட்ஸ்குள்ள இந்த போர்ஷன்ஸ் வந்து படிக்க மாட்டாங்க. ஏன்னா டைரக்டா அவங்களுக்கு சிலபஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஐபிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அடுத்து குப்தா கொடுத்துருப்பாங்க. இதுக்கு இடக்கட்ட காலத்துல இருக்க பீரியட்ஸ் அப்போ நடந்த இந்த மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன், மகாஜனபதாஸ் நடந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் அவங்க வந்து படிக்க மாட்டாங்க. டைரக்டா ஐபிசில இருந்து குப்தாக்கு போறனால அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு ட்ராபேக் இருக்கும்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் அதாவது கோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரும். இந்த மாதிரி நீங்கள் புக்ஸ் எடுத்து இந்த போர்ஷன்ஸ்லாம் படிக்க முடியலாட்டி கூட இதை வந்து ஒரு வீடியோவாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு கோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியா லைனாக நீங்கள் டைம்லைன் படி இதெல்லாம் நடந்துச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எதனால இது நடந்துச்சு அப்படின்ற ஒரு ரீசன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த ரீசன் மூலியமாக நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு தடவை படித்தா உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மகாஜனபதாஸ் அதாவது 16 மகாஜனபதாஸ் சொன்னேன். அதில் முக்கியமான சில மகாஜனபதாஸ் சொல்லி அதோட கேபிட்டல்ஸ் என்னன்றது சொல்றேன். ஏன்னா இந்த கேபிட்டல்ஸ் தெரிஞ்சுக்கிறது மூலியமா நீங்க இந்த எக்கனாமி அந்த இடத்துல எப்படி இருந்தது, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படிலாம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த கேபிட்டல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலியமா மட்டும் இதை நம்ம பார்க்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. சில கேபிட்டல்ஸ் வந்து சில எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸோட வந்துட்டு ரிலேட் ஆயிருக்கும். அதன் மூலியமா வந்து இதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எக்கனாமி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டியூரிங் த புத்தா ஏஜ். புத்தா ஏஜ்னு சொல்லலாம், இல்லைன்னா இதை வந்துட்டு மகாஜனபதாஸ் ஏஜ்னு சொல்லலாம். ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், புத்தா ஏஜ் இந்த மகாஜனபதாஸ்க்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, வேதிக் பீரியட் பத்தி பார்த்துட்டோம். ஸோ அதோட நம்ம கம்பேர் பண்ணி படிச்சோம்னா இந்த டாபிக்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லேட்டர் வேதிக் பீரியட் இல்லை வேதிக் பீரியட்னே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்துட்டு இப்போ நம்ம பார்த்தது என்னது, புத்தா ஏஜ் இல்லை மகாஜனபதாஸோட ஒரு ஏஜ். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க நான் சொல்லியிருந்தேன், லேட்டர் வேதிக் பீரியட். அது வேதிக் பீரியட்ல லேட்டர் வேதிக் பீரியட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பெயிண்டட் கிரே வேர் சைட்ஸ் இல்லை ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்போதான் வந்துட்டு பெயிண்டட் கிரே பாட்ரி வந்து இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. யார் யூஸ் பண்ணியிருப்பாங்க, லேட்டர் வேதிக் பீரியட். ஆனால் புத்தா ஏஜில் என்ன மாதிரியான பாட்ரி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்த்தன் பிளாக் பாலிஷ்டு வேர், அதாவது நார்த்தன் பிளாக் பாலிஷ்டு வேர், இந்த பாட்ரி தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இந்த பாட்ரி இவங்க யூஸ் பண்ணது. அதனால இந்த ஏஜ் இந்த பீரியடை வந்து நார்த்தன் பிளாக் பாலிஷ்டு வேர் ஏஜ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த லேட்டர் வேதிக் பீரியடை பெயிண்டட் கிரே வேர் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லேட்டர் வேதிக் பீரியட்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைபல் ஓலிகார்ஜிஸ், அதாவது மக்கள் வந்து ட்ரைப்ஸா இருந்தாலும் கூட லேட்டர் வேதிக் பீரியட்ல ஜனபதாஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருவாக ஆரம்பிக்கும்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனா அந்த ட்ரைபல் ஓலிகார்ஜிஸா இருக்கும்போது, அந்த ட்ரைப்ஸா இருக்கும்போது அவங்க வந்துட்டு ப்ரெசன்ட் கொடுப்பாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். அதாவது அந்த கிங்குக்கு வந்துட்டு இவங்க வந்து ஒரு ப்ரெசன்ட் கொடுப்பாங்க. அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பாலி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்திலையும் அதாவது புத்தா ஏஜ்லயும் பாலி இருந்திருக்கு. ஆனா இந்த பாலின்றது பெயிண்டட் கிரேவர் சைட் அதாவது ஏஜ் காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னா வாலண்டியரா இருந்திருக்கு. வாலண்டியரா வந்து மக்கள் வந்துட்டு ராஜாக்கு போய் கொடுக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்தில் பாலின்றது கம்பல்சரி ஆயிடுச்சு. எதனால அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த காலகட்டத்தில் டெரிட்டரிஸ்லாம் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பால்ன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா காசு இருந்தால் மட்டும்தான் இவங்களால எல்லாமே பண்ண முடியும். இன்னைக்கு காலகட்டத்தில் கூட ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு நிறைய காசு தேவைப்படுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டே, தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கிட்டத்தட்ட 9 லட்சம் கடன், அதாவது கோடி கடன் வச்சதா சொல்கிறாங்க. ஏன்னா காசு இல்லைன்னா கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இந்த பாலின்றது கம்பல்சரி ஆகுது. இந்த பாலியை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னே பாலி சதாக்ஸ் அப்படின்ற ஒரு அஃபீஷியல்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் நியமிச்சிருக்காங்க. சதாக்ஸ் சரிங்களா? பாலி சதாக்ஸ்ன்ற அஃபீஷியல்ஸ் வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகே, இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, அந்த காலகட்டத்தில் அதாவது புத்தா ஏஜில் வந்து காயின்ஸ் உருவாக ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ தான் காயின்ஸ் உருவாக ஆரம்பிக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 600 BCE. இந்த 600 BCE வந்து நீங்கள் 6th century BCEன்னு கூட சொல்லலாம்.
6th செஞ்சுரி பிசி. இந்த 100க்கு பதிலாக 6th செஞ்சுரின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் தான் காயின்ஸ் வந்து புழக்கத்துக்கு வருது. இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் காயின்ஸ் புழக்கத்தில் கிடையாது. சரிங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா காயின்ஸ்ன்றது வந்துட்டு 6th செஞ்சுரி பிசியிலேருந்து தான் வருது. ஏன்னா அப்போ தான் மகாஜனபதாஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் எதனால் உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. இந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலகட்டத்தில் ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ், அதாவது வர்த்தகம் அப்புறம் பொருளாதாரம் சேர்ந்த செயல்கள் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் தான் ஏன்னா அதிகமாக இருந்துச்சு. அண்ட் அதிகமாக இருக்க போய் தான் இவங்க வந்து காயின்ஸ்ன்ற ஒன்றே வந்துட்டு மின் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. காயின்ஸ் வந்துட்டு ஒரு டேர்ம் மூலியமா அதாவது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஷ்மக்கா அண்டு சாத்நாமா அப்படின்னு. மக்கா அடுத்து சாத்நாமா, சாத்தமனா, சாரி நாமா கிடையாது, சாத்துமனா, MANA, சாத்தமனா. சரிங்களா? நிஷ்மக்கா அண்டு சாத்மனா, இது வந்து ரெண்டும் இந்த வேர்டிங்ஸ் அதாவது டெர்மினாலஜிஸ் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காயின்ஸ் தான் குறிக்குது. சரிங்களா? இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த என்ன சொல்றது மகாஜனபதாஸ்ல இருந்த சில இது சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், அதாவது கேபிட்டல் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்களா? அதை ஃபர்ஸ்ட் ஒரு பிரீஃப் வியூவாக பார்ப்போம். ஏன்னா இந்த கேபிட்டல்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அங்கே நடந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எல்லா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச மகாஜனபதாஸோட கேபிட்டல் ஃபுல்லாக நான் சொல்கிறேன். அதில் முக்கியமான மகாஜனபதாஸ் வந்துட்டு நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன். இதை லாஸ்ட் செஷன்லேயே நான் சொல்லியிருந்தேன் 4 தான் முக்கியமான மகாஜனபதாஸாக இருந்துச்சுன்னு. சரிங்களா? அங்காவோட கேபிட்டல் என்னன்றது சம்பா. சரிங்களா? சம்பா. அப்புறம் மகதா தான் இருக்கிறதுலே பெரிய கிங்டம். மகதாவோட கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்கிர். அப்புறம் வந்து பாட்டலிபுத்ரா. சரிங்களா? அடுத்து வந்து வாஜி JJI, வாஜி வைஷாலி. சரிங்களா? அடுத்து வந்து வட்சா கௌஷாம்பி. சரிங்களா? அதுக்கடுத்து வந்துட்டு குருன்னு ஒரு என்ன சொல்றது ஒரு மகாஜனபதா இருந்துச்சு. குரு மாதிரியே வந்துட்டு பாஞ்சலா அப்படின்னு இருந்துச்சு. பாஞ்சலாவுக்கு வந்து ரெண்டு கேபிட்டல் இருந்துச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன். அவந்திக்கு வந்து 2 கேபிட்டல் இருந்துச்சு. இதை லாஸ்ட் செஷன்ல நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். குருக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திரபிரசாதா. சரிங்களா? குருக்கு வந்து இந்திரபிரசாதா. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோசலா வந்து ஸ்ரவஸ்தி. சரிங்களா? கோசலாக்கு வந்து ஸ்ரவஸ்தி. அதுக்கடுத்து வந்துட்டு சில என்ன சொல்றது வெளியே இருந்துச்சுன்னு சொன்னேன், கம்போஜா அண்ட் காந்தாரா. அந்த கம்போஜாக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புஷ்கலவதி அண்டு காந்தாராக்கு வந்து புஷ்கலவதி அண்ட் டாக்ஸிலா அப்படின்னு சொல்லியிருப்பேன் கேபிட்டல். இதுக்கு அடுத்து வந்து என்னென்ன மகாஜனபதா செஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா மத்சயா, அடுத்து சூரசேனா. சரிங்களா? இதான் வந்துட்டு மகாஜனபதாஸ். இந்த மாதிரி மகாஜனபதாஸில் இருக்க கேபிட்டல் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸோட சென்டராக இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு காசின்றது ஒரு மகாஜனபதா. அதோட கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரணாசி. சரிங்களா? காசியோட கேபிட்டல் என்னது? வாரணாசி. அந்த வாரணாசியில் இப்போ ட்ரேடு அதிகமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே யார் அதிகமாக இருப்பாங்க? மெர்ச்சன்ட்ஸ், அதாவது வந்து அந்த வணிகர்கள் அதிகமாக இருப்பாங்க. அந்த வணிகர்கள் அதிகமாக இருந்த அந்த வணிகர்கள் அதிகமாக இருந்தனால அவங்க வந்து பெரிய ஆட்களாகவும் இருந்தனால அவங்களுக்குன்னு வாரணாசியில் தனி ஸ்ட்ரீட்ஸே இருந்திருக்கு, அதாவது தெருக்களே இருந்திருக்கு. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெசாஸ்ன்னு சொல்லுவாங்க. பெசாஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட் ஸ்ட்ரீட்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் வந்துட்டு ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மோர் என்ன சொல்றது அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள போறதுக்கு பதிலாக கொஸ்டின்ஸ் எடுக்கிறவங்க இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ்ட்ல வந்து ட்விஸ்ட் வச்சிருவாங்க. ஏன்னா டெர்மினாலஜிஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீங்கள் வீடியோஸ் திருப்பி பார்த்தீங்க, இல்லை உங்கள் புக்கை வந்து நீங்கள் திரும்பி பார்த்து அது பிக்சரிஸ்டிக்காக உங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுட்டா மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன டெர்மினாலஜிஸ் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். இதே மாதிரி மிடிவல் பீரியட்லையும் நிறைய வரும். ஸோ அதை லேட்டர் ஆன் செஷன்ஸ்லாம் நம்ம பார்ப்போம்.
வாரணாசி வாரணாசி வந்து எதோட கேபிட்டல் நான் சொன்னேன், காசியோட கேபிட்டல். சரிங்களா. பெசாஸ்ன்றது மெர்ச்சன்ட் சீட்ஸ். இதே மாதிரி வைஷாலின்றது எதோட கேபிட்டலா இருந்துச்சு, வாஜியோட கேபிட்டலா இருந்துச்சு. வைஷாலியில வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, பாட்டர் ஷாப், அதாவது வந்துட்டு குயவர்கள் இருப்பாங்க, அவங்க ஷாப் ஒன்று இருந்திருக்கு. அது பேர் என்னன்னா சாடல் புட்டா. இதை வந்து அந்த பாட்டர் ஷாப் வந்து இப்படிதான் வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க அந்த காலத்தில். பாட்டர் ஷாப் எப்படி கூப்பிட்டுருக்காங்க, சாடல் புட்டான்னு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பெசாஸ்னா இது. சரிங்களா. இந்த சாடல் புட்டாஸும் சரி, இந்த பெசாஸும் சரி எங்க இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா சிட்டிஸ்ல இருந்திருக்கு. காசி அண்ட் வைசாலின்ற சிட்டிஸ்ல இருந்திருக்கு. ஸோ சிட்டிஸ் நாங்க இருக்கும்போது என்ன உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன் நடந்திருக்கும். இது வந்து எத்தனாவது அர்பனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலா செகண்ட் அர்பனைசேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம பார்த்தோம். அதில் நம்ம நிறைய சிட்டிஸ் பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் அந்த காலகட்டத்திலே நடந்துருச்சு. செகண்ட் அர்பனைசேஷன்னா இந்த புத்தா ஏஜ் இல்லைன்னா நார்த்தன் பிளாக் பாலிஸ்ட் வேர் ஏஜ்ல வந்துட்டு இந்த செகண்ட் அர்பனைசேஷன் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இன்னைக்கு நம்ம சென்னை எடுத்துக்கிறோம். சென்னையில் பலதரப்பட்ட மக்கள் பல இடங்கள்ல இருந்து அங்கே போய் வேலை பார்க்குறாங்க. ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் இன் டு த சிட்டி ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷனுக்கு ஒரு டெஃபினிஷன் மாதிரி. அதுக்கப்புறம் அங்கே எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸும் ட்ரேடும் அதிகமாக இருக்கும். இதோட சேர்த்து பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கும். அந்த மக்கள் வந்துட்டு அவங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதையும் தவிர மற்றவங்களுக்காகவும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுதான் அர்பனைசேஷன் சொல்லுவாங்க. ஜாகிரபிக்கலாக இந்த மாதிரி ஒரு சின்ன டேர்ம்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. இது வந்து அர்பனைசேஷன்ன்றது ஒரு ஜாகிரபிக்கல் டேர்ம் தான். செகண்ட் அர்பனைசேஷன் எந்த ஏஜ்ல நடந்துச்சு, புத்தா ஏஜ்ல நடந்துச்சு. இப்போ அர்பனைசேஷன் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் கண்டுபிடிக்கப்பட்டனால நிறைய டூல்ஸ் வந்து இவங்களால பண்ண முடிஞ்சு. ஆர்ம்ஸ்லையும் சரி, அதாவது வெப்பன்ஸ்லையும் சரி, அக்ரிகல்ச்சரல் டூல்ஸும் சரி. அக்ரிகல்ச்சரல் டூல்ஸ் பண்றதுனால அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், அதாவது வந்து அவங்க விளைச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனனால இவங்களால என்ன பண்ணுச்சு, சர்ப்ளஸ் கிடைச்சிச்சு. சர்ப்ளஸ்னா வந்துட்டு மிகுதியா அவங்களுக்கு தேவையான அளவு போக மிகுதியா கிடைச்சிருக்கு. இதனால வந்துட்டு இவங்க வந்து வெளியே நாட்டுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி அனுப்பும்போது இவங்க வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது டோல்ஸ் வந்து பே பண்ணணும். அந்த டோல்ஸை பே பண்ணுறது யார்கிட்ட பே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆள் இருந்தார். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுல் கிக்கா. சரிங்களா. சவுல் கிக்கா இல்லைன்னா சுல்கதயாக்ஷா. சவுல் கிக்கா இல்ல சுல்கதயாக்ஷான்னு சொல்லுவாங்க. இவர் என்ன வேலை பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டிங் டோல்ஸ். சரிங்களா. இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. கடைசியா நம்ம என்னென்ன டெர்மினாலஜிஸ் வந்து இந்த செஷன்ல பார்த்தோன்றதை நான் வந்துட்டு கடைசியா சம்மரைஸ் பண்றேன். அக்ரி ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆனால சப்ரைஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. இதை தவிர இங்கே அர்பனைசேஷன் பார்க்கும்போது என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா காயின்ஸோட புழக்கம் அதிகமாக இருந்துச்சுப்பா. ஸோ முதலே சொல்லிப்போம். ஏன்னா 600 BCல தான் நம்மளுக்கு வந்து காயின்ஸ்ன்றது ஒன்று வந்து என்ன காயின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் மார்க்டு காயின்ஸ்னா அதை வந்து ஒரு காஸ்ட் வச்சு பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. இந்த காயின்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னா நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும். ட்ரீ சிம்பிள் இல்லைன்னா ஹில்லு இல்லைன்னா ஏதாவது அனிமல் சிம்பிள், இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கும். பஞ்ச் மார்க்டு காயின்ஸ். சரிங்களா. பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் இருந்துச்சு. இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தால் நான் என்ன சொன்னேன், ஜனபதாஸ் உருவாயிருச்சு, டெரிட்டரி உருவாயிருச்சு. அப்போ டெரிட்டரி உருவாங்கன்னா இந்த மக்கள் வந்து டேக்ஸ் கட்டணும். பார்த்தீங்களா. டேக்ஸ் வந்து எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/6 ஆஃப் their ப்ரொடியூஸ். இப்போ அதாவது 6ல் 1 பங்கு அவங்க விளைச்சல்ல வந்துட்டு 6ல் 1 பங்கு வந்துட்டு மக்கள் வந்து ஸ்டேட்டுக்கு டேக்ஸாக கொடுக்கணும். 6ல் 1 பங்கு டேக்ஸாக கொடுக்கணும். இந்த டேக்ஸை யார் கலெக்ட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான இன்டர்மீடியேட்ஸ், அதாவது வந்துட்டு இடைத்தரகர்கள் மூலியமா வந்து மக்கள் டேக்ஸை கட்ட மாட்டாங்க. டைரக்டா ஸ்டேட், அதாவது வந்து மகாஜனபதாஸ்ல இருக்க அஃபீஷியல்ஸே வந்து இந்த டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இன்டர்மீடியேட்ஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்புறம் ஸ்டேட்டுக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் அவங்க கொடுத்து அவங்களும் லாபம் அடிச்சுக்குவாங்க, மக்களும் வருத்தி எடுத்திருப்பாங்க. ஸோ டைரக்டா ஸ்டேட்டே கலெக்ட் பண்றது ஒரு நல்ல விஷயம். டேக்ஸை இன்னைக்கு கூட என்ன சொல்றது, நம்ம கவர்மெண்ட்ஸ் வந்து அதான பண்ணியிருக்காங்க. எந்த இன்டர்மீடியேட்டர்ஸும் கிடையாது. டைரக்டா ஸ்டேட் தான் வந்து டேக்ஸை கலெக்ட் பண்றாங்க. சரிங்களா. ஓகே. இந்த ப்ரொடக்ஷன் நடக்கும்போது அப்போ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, டேக்ஸ் கட்டுறாங்க, சர்ப்ளஸ் அதிகமாகுது. ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா
மெர்ச்சன்ட்ஸ் அதிகமாக இருந்த மாதிரி அக்ரிகல்ச்சரிஸ்ட்டும், அதாவது பெசன்ஸ் வந்து பெரிய லெவலில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மெர்ச்சன்ட்ஸ் பெரிய லெவலில் இருந்தனால தான் அவங்களுக்குன்னு தனி ஸ்ட்ரீட்ஸ் இருந்துச்சு, வெசார்ட்ஸ்ன்னு தனி ஸ்ட்ரீட்ஸே இருந்தது. அப்போது ரிச் பெசன்ஸை எப்படி சொல்லுவாங்க? ரிச் பெசன்ஸ் அதாவது வந்து வேளாண்மை செய்கிறவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கஹபதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கஹபதீஸ்னா என்னது? ரிச் பெசன்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து இந்த 6th century BCE டு 4th century BCEக்குள்ள நடந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான விஷயம். அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லும் போது நம்ம ராஜா இருப்பார், ராஜாவுக்கு கீழே சில அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. அவங்கள வந்து என்ன சொல்கிறது, ஆயுக்தாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆயுக்தாஸ்னா அஃபீஷியல்ஸ், சரிங்களா? இந்த மாதிரி இன்னொரு அஃபீஷியல் யாருன்னு பார்த்தீங்கன்னா பந்தகரிகா அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெஷரர், பந்தகரிகானா ட்ரெஷரர்னு அர்த்தம். ட்ரெஷரர் இவர்கிட்ட தான் போயிட்டு இந்த கலெக்ட் பண்ணுற டாக்ஸஸ்லாம் இவர் தான் கணக்கு பார்த்து ட்ரெஷரியில் வச்சிருப்பாரு, சரிங்களா? பந்தகரிகானா ட்ரெஷரர். இந்த மாதிரி நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்குது. இந்த ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியிலையும் இதை நம்ம பார்ப்போம், மிடிவல் ஹிஸ்ட்ரியிலையும் நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த டெர்மினாலஜிஸ் ரொம்ப முக்கியம். ஒரு வேர்டை கொடுத்து நம்ம ஒரு வேர்டில் நம்ம ஈஸியாக 2 மார்க்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் இந்த டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சால். முடிஞ்சளவு நம்ம இந்த மாதிரி டெர்மினாலஜிஸை ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் திருப்பி பிக்சரைஸ் பண்ணி மைண்டில் ஏற்றி வச்சிருந்தா தான் ஞாபகம் இருக்கும், சரிங்களா? இது வந்து அந்த காலகட்டத்தில் 600 BCEல எந்த மாதிரியான எக்கனாமிக் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்றத ஒரு பிரீஃப் ஓவர்வியூவாக பார்த்தோம். இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கும்னா, இந்த இந்தோ ஈரானியன்ஸோட நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு தொடர்பு ஏற்படும். அந்த தொடர்பு மூலயமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் நடந்துச்சு, அவங்களால இந்தியாவுக்கு என்ன நடந்துச்சுன்றத சின்ன செஷன் மூலயமா பார்ப்போம். இந்த செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அண்ட் குரூப் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஜஸ்ட் ஷேர் இட் வித் தம். தேங்க்யூ.